ஐடி கம்பெனில வேலை பார்க்கிற பலரும் வந்து தாவேகாவுக்கு சென்னையில் வாக்களித்திருக்கிறார்கள். இவன் எவனாவது சோத்துல முன்னாடி தட்டுல சோறு போட்டு உட்கார்ந்து இருப்பான், அந்த சோத்தை சாப்பிடுறாங்க, அந்த சோறுல உப்பு போட்டு சாப்பிடுறாங்க, அந்த சோறு திராவிட முன்னேற்ற கழகம் அவனுக்கு தந்த சோறு. நான் கொஞ்சம் கடினமான வார்த்தையை பயன்படுத்துறேன், எனக்கு கவலை இல்லை எதை பத்தியும். ஏன்னா பீகார்லயும் உத்தரப்பிரதேசத்திலையும் மத்திய பிரதேசத்திலயும் ஐடி கம்பெனி இல்ல ராஜா. இருக்குதா? இல்ல. ஏதோ பேசுறதுக்காக ராஜா பேசிட்டு இருக்காத, நேரத்துக்கு எடுத்தாத, நல்ல விவரமா பேசு. உங்க தாத்தாவும் உங்க அப்பாவும் கம்ப்யூட்டர் படிச்சாங்களா? இல்ல. வந்து சம்பந்தம் இல்லாம நம்ம கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். இந்த டீ கிளாஸை எரிஞ்சு அவன் மண்டை உடைக்கிறேன் பாரு. கம்ப்யூட்டர் என்ற ஒன்று உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டு அது உலகின் பல நாடுகளுக்கு மெல்ல விரிவடைய தொடங்குகின்ற அந்த காலகட்டத்தில் இந்தியாவிற்குள் கம்ப்யூட்டரை கொண்டு வந்தவர் ராஜீவ்காந்தி. இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவா? இந்தியாவில் ஒரு மாநிலம் கணினியினுடைய தொடக்க காலத்திலேயே இனி கணினி யுகம், கம்ப்யூட்டர் தான் எல்லாம் என்பதை புரிந்து கொண்டு என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அந்த கம்ப்யூட்டரை பள்ளி பாட புத்தகத்தில் கொண்டு வந்து சேர்த்து கம்ப்யூட்டர் கல்வியை தந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிப்பை கொண்டு வந்து காசு கொடுப்பான். கம்ப்யூட்டருக்கான கல்லூரிகளை ஒவ்வொரு மாவட்டம் தோறும் ஒவ்வொரு ஊர் தோறும் தொடர்ந்து வச்சு உங்களை கம்ப்யூட்டர் படிக்க வச்சு அத்தனை நாள் கழிச்சு இப்ப வந்து எடுத்து போட்டு அட்டென்ஷன் தேடிக்கிட்டு இருக்குது. என்ன சொல்றதுன்னே தெரியல. அட்டென்ஷன் வேணும்னா அந்த கம்ப்யூட்டர் படிச்ச பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி டைடல் பார்க் உள்ளிட்டவற்றை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்து மிகப்பெரிய கணினி பூங்காக்களை தமிழ்நாட்டிற்குள் கொண்டு வந்து பழனிசாமி நாங்க வர்றோம்ப்பா. எவ்வளவு பிட்டு இழத்தாப்பா அந்த காதுக தாங்க. வாங்க எம்புட்டு போய் இன்னைக்கு நீங்க இங்க இருந்து என்ன போறீங்கல்ல வெளிநாடுகளுக்கு ஆன்லைன், என்ன ஆன்சைட்னு போறீங்கல்ல வெளிநாடுகளுக்கு, அமெரிக்காவுக்குலாம் அப்படிலாம் போய் அங்க கிரீன் கார்டு எல்லாம் வாங்கி செட்டில் ஆகுறீங்கல்ல, அது அனைத்துக்கும் விதை போட்டது திராவிட முன்னேற்ற கழகம். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? நாங்க சரியாத்தான் பேசுறோம். கலைஞர் அன்றைக்கு கணினி படிப்பை பற்றி, கம்ப்யூட்டர் படிப்பை பற்றி திட்டம் தீட்டிக் கொண்டிருந்த பொழுது சங்கதி கூட டான்ஸ் ஆடிட்டு இருந்தாரு நடிகர் விஜய். அழுகுறான். அழுவலையா? கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போயினுக்குது, அழுவலன்ற. சிம்ரன் கூட டான்ஸ் ஆடிட்டு இருந்தார் நடிகர் விஜய். சரியா? நான் தப்பு சொல்லல, அது அவருடைய தொழில். தெரியுது, நீ மூடு. ஆனா நீ படிச்சு நீ பெரிய ஆளாக வேண்டும் என்பதற்காக ஒரு கணினி சாம்ராஜ்யத்தை நிறுவியது திராவிட முன்னேற்ற கழகம். இதாண்டா டயலாக். இப்படிப்பட்ட டயலாக் கிடையாது. எப்படி யோசிங்க, எப்படா எழுதுறீங்க, என்னமா டயலாக் வச்சிருக்காங்க பாருங்க. நீ என்ன சொல்ற? அந்த திமுக வேண்டாம், இந்த அதிமுக வேண்டாம், ஆனா அதிமுகவில் இருந்து வந்த 100 வேட்பாளர்களை நான் ஆதரிப்பேன், அதுக்கு பேர் மாற்றம் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் படித்த தற்குறி கூட்டமா இல்லையா? இப்பவும் சொல்றேன், நீங்க ஜெயிக்க போறது இல்ல, அது வேற, அதை விட்டுருங்க. அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது? சரி சரி, இந்த ஒரு 75 வருட ஆண்டு திராவிட ஆட்சிகள் இல்ல அப்படின்னா இன்னைக்கு நீயும் நாங்களும் உட்காந்து இங்க பேசிட்டு இருக்கவே முடியாது. உண்மைமா சத்தியமா நீங்களும் நானும் இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கிறதுக்கு காரணமே திமுக. இன்னைக்கு நீங்களும் நானும் சட்டை போட்டிருக்கோம்னா அதுக்கு காரணம் திமுக. ஏத்துக்கிறீங்களா இல்லையா? இன்னைக்கு நீங்களும் நானும் சட்டை போட்டிருக்கிறது காரணம் திமுகன்றாங்க. ஒத்துக்கிறீங்களா ஒத்துக்கலையா நீங்க? சரி, இப்ப திமுக உருவாகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் எப்படி அவன குண்டியாவது சொல்லிருந்தாங்களா? எல்லாரும் உங்களுக்கு எப்படி தோணுது நீங்க சொல்லுங்க. இன்வைட்டா பார்த்தா என்ன தோணுது? சூப்பரா இருக்கு, போயிட்டு நல்லா கேள்வி கேட்கலாம், சூப்பர் கேள்வி கேட்கலாம், ஏய் ஜாலி வாங்க போயிட்டு நம்ம ஜாலியா கேள்வி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போன உடனே வந்துட்டு ஏட்டுடி இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒன்று கொடுக்குறாங்க. ஃபீட் பாக்ஸா கிடையாது, கொஸ்டின் பேப்பரா. சல்லித்தனமான மனுஷன் நீ. என்ன வேலை பார்ப்பான்னு தெரியாதுன்னு நினைக்கிறியா? ஆமா கொஸ்டின் கொடுத்தாங்க. அதுல என்ன கொஸ்டின் தெரியுங்களா? என்னது ப்ரோ, உங்களோட ரிங்டோன் என்ன? அப்படியே போட்டுருவேன். கேள்வி யாராவது மூஞ்சு மொகர கட்டையும் பாரு. உண்மையாவே
உண்மையாக அந்த கொஸ்டின் தான் இருந்தது. அப்புறம் உங்களோட ஆப்ஸ் என்ன, மொபைல்ல இருக்க ஆப்ஸ் கேட்க சொல்லி கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாங்க. கேளுங்க கூட சொல்ல, இது குத்துட்டு அடி போயிட்டாங்க. கொடுத்த உடனே என்ன அப்பதான் ஃபைட், அங்கேயே நாங்க சண்டை மீன்ஸ் அவங்களுக்கு வாக்குவாதம் போற மீது விளையாட முடியாது, பண்ண முடியாது இதுன்னு சொல்லி நாங்க போயிட்டு அவங்க கிட்டே சொல்றேன், இதெல்லாம் நான் போய் ஒரு சிஎம் கிட்ட கொஸ்டின் கேட்கறது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, நாங்க வந்து இதை கேட்டனா எங்க ஆளுங்க போட்டு அடி அடிப்பாங்கன்னு சொன்னேன். இப்ப நான் அடிக்கிறேன்டா. சிம்பிள் வேஸ் கப்லனா வந்தது அப்படி. போர்ட் வேர்ட் அக்செப்டட். டேய் மகனே, இது அப்பா நீ எங்கடா இங்க? அத நான் சொல்றேன். அண்ணா நீ எங்கடா இங்க? அத நான் சொல்றேன். நீங்க பாத்துருப்பீங்க அந்த கபிலன் ஃபேஸ்லாம் காட்டுவாங்க. ஆனா கபிலன் கேள்வி கேட்டதுக்கு போட்டாங்களா? தேன நான் கிடைக்கல. கபிலன் கேள்வி கேட்க விடல. அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாடா, ராத்திரிலாம் படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது. என்ன கேட்க வச்சிருந்தானா செக்ஸ் எஜுகேஷன், ரேப், இது மாதிரி மேட்டர்ல விமன் சேஃப்டிலாம் என்ன பண்ண போறோம் அதான் கேள்வி. அவன் வந்து அவனும் அக்யூஸ் பண்ற மாதிரி கேள்வி கேட்கறான். அவன் தெளிவா சொன்னான் என்னன்னா வந்து நான் கேள்வி கேட்கறேன், அதுக்கு ஒரு கரெக்டா ஆன்சர் பண்ணா உங்களுக்கு நல்லது தானே. நல்லா தானே சொல்லிக்கார அப்புறம் இத வரவேறுங்க. அவன கேள்வி கேட்க விடல. ஏன் விடல அப்படின்னா வந்து அதை ஸ்டில் நான் அக்யூஸ் பண்ணல. ஏன் விடலன்னா அந்த ஈவென்ட் அதுக்கான ஈவென்ட் கிடையாது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஆனா எனக்கு அது பிரச்சனை இல்லை, நீங்க என்ன வேணும் பண்ணீங்க. ஏன்னா அங்க எங்களை தவிர ஆட் ஒன் அவுட், நானும் கபிலனும் வேற. நான் ஒரு அணிலாக இருப்பதில் பெருமை கொள்கிறேன். நீங்களும் அவ்வாறாக இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் யாரையும் அக்யூஸ் பண்ணல. அந்த ஈவென்ட் அதுக்கான ஈவென்ட் இல்ல. என்ன கூப்பிட்ட விதம் தான் தப்பு. நீ அந்த விஷயத்துக்கு செயல்பட்டு வர மாட்டானே. அப்புறம் என்ன இங்க? அப்புறம் என்ன? பிரபு சொல்றேன் சீரியஸா தான், பிரபு செட்டாவது கிளம்பலாம் அப்படின்ட்டு. ரெண்டாவது நம்ம யாரை கொஸ்டின் பண்ணனா, இஸ் a சிஎம். அவருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த பறக்கும் படை அதெல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க வந்துட்டாங்க. அச்சோ அவரா பயங்கரமான வரச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. விஜய் அலை தமிழ்நாடு முழுக்க வீசி இருக்கு. விஜய் அலைனாலதான் 85 விழுக்காடு அரண்டிச்சு மத்திய அரசு, பதறிச்சு திமுக அரசு, நடுங்கிருச்சு அதிமுக. ஹலோ டேய், எலெக்ஷன் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கே போயிட்டாங்க. என்னடா விஜய் 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 அலைங்க, விஜய்க்காக தான் பாட்டு. பாத்தீங்களா ட்ரெஸ் கூட மாற்றம் வந்துகிட்டே இருக்கு. மாற்றம் வருமா? ஆட்சி மாறும் சொல்றீங்களா? மாற்றம் வந்துகிட்டே இருக்கு. முதுகுல குத்திட்டு இல்ல முதுகுல குத்திட்டு தப்பா இல்ல. மீண்டும் திமுக ஆட்சியை தொடரும் என்ற பொருளை நேரடியாக கூறாமல் மறைமுகமாக நோ நீட், மாற்றம் தேவையில்லை என்ற கருத்தை அஜித் தெரிவித்திருப்பது. ஏண்டா ஊருக்குள்ள இப்படித்தான் சொல்லிக்கிட்டு தெரியா? நோ நீட் என அஜித் கூறியதாக வெளியான தகவலுக்கு அவரது மேலாளர் சுரேஷ் சந்திரா விளக்கம் அளித்திருக்கிறார். வெளியே செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பும் போது நோ நீட், அதாவது மாற்றம் தேவையில்லை என்று கூறியதாக தகவல்கள் வெளியாகி இருந்த நிலையில் அப்படியான தகவல் தவறானது என்று விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கேயாவது போய் ஊருக்கு போயிடலாம்.